ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களை மிஸ்டர் சென்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஈஸியா சிம்பிளா எப்படி நம்மள வீட்ல இருந்தபடியே ஒரு ஹேண்ட் சானிடைசர் மிஷின் நம்ம பண்றது அப்படின்றத நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டா ஒரு கேம் விளையாண்டேன், லூடோ சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேமிங் அப்ளிகேஷனுங்க. இந்த கேமை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு. இந்த கேமிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஆன்லைன்ல வந்து விளையாட முடியும். முக்கியமா ஏன் கூட நீங்க விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்பை டெவலப் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ண டெவலப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்து நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியதான் இதுல கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரே ஒரு சிங்கிள் மேட்ச் விளையாண்டு நீங்க அப் டு 8,000 வரைக்கும் நீங்க பிரைஸ் வந்து வின் பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணக்கூடிய அந்த பிரைஸ் அமௌண்ட் வித்தின் a செகண்ட், அதாவது ஒரே ஒரு கிளிக்ல உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு அந்த மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சோ கேம் விளையாண்ட மாதிரி ஆச்சு, ஈஸியா மணி ஏர்ன் பண்ண மாதிரி ஆச்சு. முக்கியமா ஏன் கூட நீங்க இந்த லூடோ சிங் கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெவலப் பண்ணுங்க லிங்க் கொடுத்துறேன், கிளிக் பண்ண டெவலப் பண்ணிக்கோங்க, மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளத்துக்கு வந்து இந்த மாதிரி பிளேவுட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு எதனாவது மரப்பழக்கம் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எல் கிளாம்ப் வந்து வேணும். இது வந்து 1 10 ரூபா நீங்கள் வந்து ஹார்ட்வேர் ஸ்டோரில் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 எல் கிளாம்ப் இருந்தால் போதும். இது வந்து 4 இன்ச்சு எல் கிளாம்பு ஒரு 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பிவிசி பைப்பு ஒரு 3 அடி நீளத்துக்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இந்த 1 இன்ச்சு பிவிசி பைப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிவிசி பைப்பை இந்த பிளேவுட் பீஸில் ஏதாவது ஒரு கார்னரில் ஓரமாக வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம எல் கிளாம்பை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ட்ரில் மிஷின் இருந்துச்சு, அதை வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆணி யூஸ் பண்ணி கூட ஆணி வச்சு கூட ஸ்ட்ராங்காக வந்து அடித்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப்லேயும் நம்ம 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஹோல்ஸ் போகிற போது நீங்கள் சால்ட்ரிங் அயன் வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு இதை டைட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்க்ரூ அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஆணி வச்சு கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை அனபாண்டு எம்சில் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங்காக வந்து இந்த பிவிசி பைப் வந்து நல்லா ஒட்டி டைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் வந்து 2 எல் கிளாம்ப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டைட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அடிஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து சுற்றில் வந்து அனபான்லாம் ஊற்றி நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பு ஒரு அடி நீளத்துக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த பிவிசி பைப்பு வந்து 1 இன்ச்சு பைப்புக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து போகணும். அந்த மாதிரி 3/4 இன்ச்சு பைப் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு எல் கிளாம்ப் எடுத்து அந்த 3/4 இன்ச்சு பிவிசி பைப்புக்கு மேலே இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைடில் வந்து அனபாண்டை ஊற்றி நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எல் கிளாம்ப் எடுத்துருக்கேன். இந்த எல் கிளாம்பை நம்ம 1 இன்ச்சு பைப் இருக்குல்ல அந்த பைப்போட எண்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த எல் கிளாம்பை வச்சு நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக அனாபாண்ட் வந்து சைடில் ஊற்றி நான் ஒட்டி வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் கிளாம்பு ஃபிட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த பைப் வந்து உள்ளே ஃப்ரீயாக போகணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல் கிளாம்ப் இருக்குல்ல அதில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ போடாமல் அந்த இடத்துல வந்து எம்சியில் சுற்றில வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்க்ரூ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பைப் வந்து உள்ளே போகாது. அதனால் வந்து அந்த எல் கிளாம்பை மட்டும் ஒரே ஒரு அடியில் மட்டும் ஒரு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சு பிவிசி பைப்போட நான் மார்க் பண்ணுற இந்த டாப் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி இப்போ நான் நீளமாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு நான் நீளமாக அந்த ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பைப்லேயும் போடணும். அடுத்து நம்மளோட 3/4 இன்ச்சு பைப் இருக்குல்ல அதுலேயும் வந்து சேம் அதே சைஸுக்கு வந்து நீளம் வந்து ஹோல்ஸ் வந்து போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிவிசி பைப் எடுத்து வச்சுன்னு ஒரு போல்ட் வச்சு டைட் பண்ணிக்கிறேன் நகராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா கரெக்டாக நேராக வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து போடணும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீளமாக வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 பிவிசி பைப்லையும் சேம் அந்த ஹோல்ஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். நீங்கள் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3/4 இன்ச்சு பிவிசி இருக்குல்ல அந்த பிவிசியோட நீளமாக ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதோட எண்டில் இன்னொரு சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம போடணும். இப்போ நான் மார்க் பண்ணுறல அந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பில் ஒரு சின்ன ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டுக்கிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லும் டைட் பண்ணாமல் ஒரு பாதி அளவுக்கு டைட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி.
அடுத்து இன்னொரு ஸ்க்ரூ எடுத்து 1 இன்ச் பிவிசி பைப்பில் அங்கே ஹோல் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல இன்னொரு ஸ்க்ரூ வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும் இதை. நான் வந்து அந்த ஸ்க்ரூ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அனபாண்டை ஊற்றி நல்லா ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அனபாண்டை ஊற்றி ஒட்டும் போது இந்த மாதிரி நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் ஸோ அந்த பிவிசி பைப்பு மற்றதெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் வந்து போதும். ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கிட்டு நம்மளோட 2 ஸ்க்ரூலையும் நம்ம இந்த ரப்பர் பேண்டை வந்து ஒரு 2 மடிப்பாக போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து சானிடைசர் மிஷின் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட நம்மளோட மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சானிடைசர் பாட்டில் வந்து நிற்க வைக்கிறதுக்காக இந்த இடத்துல சின்ன ஒரு ஃபோம் போர்டை வச்சு நான் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி டைட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு நீளமாக இன்னொரு ஹோல்ஸ் வந்து போடணும் இந்த மாதிரி. அது வந்து நான் சால்ட்ரிங் அண்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ஹோல்ஸ் போட்டேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம காலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தேவைன்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளைவுட் பீஸ் வந்து எடுத்துருக்கேன். நான் அதில் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆணி வந்து நான் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அந்த இடத்துல மடக்கி செட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கிளாம்பு வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டோருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அதுதான். இப்போ இந்த கிளாம்பை வந்து நான் இது கூட நான் வந்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். 2 இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம டைட்டாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு நம்ம காலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக 2 ஆணிலாம் நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு மேலே எம்சியில் போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா காலில் வந்து குத்தினாலும் குத்திடும். ஸோ அந்தமாரி ஸ்க்ரூ எங்கேயாச்சும் வெளில நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் அதை வந்து மூடிடுங்க எம்சியில் வச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பி வந்து நான் எடுத்திருக்கேன். சாதாரண இரும்பு கம்பி தான். இந்த மாதிரி கம்பி வந்து வேணும். ஸோ இந்த கம்பியை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கீழே பிவிசி பைப்பு எண்டில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த ஹோல்ஸ்லாம் இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி உள்ளே விட வேண்டியதான். ஸோ இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மேலோட எண்டு அதாவது 3/4 இன்ச் பிவிசி வழியாக மேலே வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ உள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த எண்டோட அந்த கம்பி என்ன பண்ணுறோம்னா ஸோ நம்ம கால் வச்சு மிதிப்போம்ல ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆணியில் வந்து நம்ம இதை அப்படியே சுற்றி விட்டுற வேண்டியதான். ஸோ சுற்றி விட்டு அதை நம்ம டைட் பண்ணிடலாம். ஓகே, பேலன்ஸ் இதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலை வச்சு அமுக்கிறதுக்கு தேவையான இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கும்ல மேலே எண்டு அந்த கம்பி வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு ஸோ மேலே அந்த ப்ரெஸ் ஆகுதில்ல அந்த 3/4 இன்ச் பிவிசி பைப்பு அதை கீழே அமுங்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அமுக்காமல் மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி நம்ம இதில் டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதாவது பாட்டிலுக்கு தேவையான ஹைட்டை சூஸ் பண்ணிட்டு இந்த கம்பியை வந்து பேலன்ஸை சுற்றி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே வந்து ப்ரெஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளோட மெஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இது கூட நான் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சானிடைசர் ஹேண்ட் வாஷ் இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஹமான் நீம் 1000 நீம் சக்தி கொண்ட ஹமான் ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஹேண்ட் வாஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய சானிடைசர் மெஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த சிம்பிளான ஹேண்ட் சானிடைசர் மெஷின் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றது நீங்களே வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை மேக் பண்ணதுக்கான மொத்த காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த எல்கிளாம் இருக்குல்ல, அந்த எல்கிளாம் மட்டும் வந்து ஒரு 4 வேணும், அது ஒரு 40 ரூபாய். அண்ட் அந்த பிவிசி பைப் வந்து ஒரு 30 ரூபா வரும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல அந்த ஸ்க்ரூ எல்லாம் வந்து சேர்த்து ஒரு 10 ரூபா தான் வரும். மொத்தமா வந்து ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் செலவு தான் நம்ம இது வந்து செஞ்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சானிடைசர் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி என்ன வேணா பாட்டில் வேணா நீங்க அதுல சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து அந்த பாட்டில் ஹைட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க அந்த மேல நம்ம அந்த கம்பி இழுத்து நம்ம டைட் பண்ணல, அதை ஜஸ்ட் லூஸ் பண்ணிட்டு எந்த பாட்டில் ஹைட்டோ அந்த பாட்டில் ஹைட்டுக்கு நீங்க அளவு எடுத்து நீங்க டைட் பண்ணிட்டா போதும். ஸோ எந்த அளவுக்கு ஹைட் வேணா நம்ம அந்த பாட்டில் வந்து சானிடைசர் பாட்டில் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஈஸியா ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்லயே வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர் மிஷின் வந்து ரொம்ப அருமையா நம்ம பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க பண்ண லைக் அப்படி மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோல உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி. பாய்.